ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா அலோவேரா ஜெல் எப்படி மேக் பண்ணலான்றது தான் பார்க்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவை, அதோட யூசஸ் என்னன்றதை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டில்ட் வாட்டர், இதுதான் நம்ம ஜெல்லோட பேஸ். இது நமக்கு ஹைட்ரேஷனை கொடுக்குது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட். அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் தான் மெயினான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இது நம்ம ஃபேஸில் இருக்கிற ட்ரைனஸ், இரிட்டேஷன், ரெட்னஸை ஹீல் பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கிளிசரின். கிளிசரின் ஹியூமாக்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஹியூமாக்டன்ட் அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சரை அட்ராக்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு தருது. அதனால நம்ம ஸ்கின் எப்பயுமே ஹைட்ரேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் ஜாந்தம் கம். ஜாந்தம் கம் நேச்சுரல் திக்கனர். இதுதான் ஜெல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லிக்வரைஸ் எக்ஸ்ட்ராக்ட். லிக்வரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். ஆனால் இது ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும் அண்ட் நம்மளோட பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரிசர்வேட்டிவ் என்ன அப்படின்னா ஃபினாக்சி எத்தனால். ஃபினாக்சி எத்தனால் மைக்ரோபியல் ஆர்கனிசமை ப்ராடக்ட்ல க்ரோ ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதனால நம்ம ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு க்ளீனான கிளாஸ் பவுலில் ஃபர்ஸ்ட் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரை வைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜாந்தம் கம் தான் ஆட் பண்ணுறேன். ஜாந்தம் கம் 2 வெரைட்டியில் கிடைக்கும், ஹார்ட் அண்ட் சாஃப்ட். நான் எடுத்துருக்கிறது ஹார்ட். இதில் கிளிசரின் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிளிசரினை நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. இது வாட்டரில் டிசால்வ் பண்ணாதீங்க, அது லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால எப்பயுமே ஜாந்தம் கம் யூஸ் பண்ணும்போது கிளிசரினால் நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் டிஸ்டில்ட் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். டிஸ்டில்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா லம்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் கரெக்டாக ஜெல் ஃபார்ம் ஆகும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 minutes மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கிளியர் ஜெல் கிடைக்கும் நமக்கு. 10 grams ஆஃப் அலோவேரா எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஜாந்தம் மிக்சரில். அதுக்கப்புறம் 1 gram ஆஃப் லிக்வரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக அலோவேரா எக்ஸ்ட்ராக்டும் லிக்வரைஸும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னா ப்ரிசர்வேட்டிவ் தான். ஃபினாக்சி எத்தனால் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நமக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்டெர்லைஸ்டு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெர்லைஸ்ட் கண்டெய்னரில் தான் நான் போட போகிறேன். இது மாதிரி போர் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல் ரெடி. இப்போது இதுதான் நம்ம அலோவேரா ஜெல் மேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட். இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு சாவிட்டமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி